வணக்கம். பழகாமொழிகள் தலைப்பில் பழமொழி 86. தாய் 8 அடி பாய்ந்தால் பிள்ளை 16 அடி பாயும். இந்த பழமொழியை தாயின் திறமையை விட பிள்ளைக்கு திறமை 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்ற பொருள்படவே புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது தவறாகும். இப்பழமொழி விவசாயம் தொடர்பான ஆழ்ந்த சூத்திரம் குறித்த ஒன்று என்பது நம்மில் பலர் அறியாதது. அது என்ன தெரியுமா? தாய் 8 அடி பாய்ந்தால் பிள்ளை 16 அடி பாயும் என்ற இந்த பழமொழியில் தாய் என்ற சொல் வாழையையும் பிள்ளை என்ற சொல் தென்னையையும் குறிக்கும். நன்கு வளர்ச்சியடைந்த வாழை மரத்தை தாய் மரம் என்றும் அதனை சுற்றி சிறிதாக முளைத்து வளர்பவற்றை கன்று எனவும் நாம் அழைப்பது வழமை. அதேபோல தென்னையின் கன்றுக்கு தென்னம்பிள்ளை என்று பெயர். வாழைத்தோப்பில் மரங்களை நடவு செய்யும் பொழுது 2 மரங்களுக்கு இடையில் 8 அடி இருக்க வேண்டும் என்பதையும், தென்னை மரங்களுக்கு இடையில் 16 அடி இடைவெளி இருக்க வேண்டும் என்பதையே இப்பழமொழி கூறுகிறது. 8 அடி வாழை, 10 அடி பனை, 16 அடி தென்னை என்பது வழக்கு.